Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டோட ரிவ்யூவோட தான் நான் வந்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு 10 டேஸா வந்து யூஸ் பண்றேன். இது என்னெல்லாம் வேலை பண்ணுது, இதோட பேர் வந்து அகாரோ மல்டி கெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஏன் மல்டி கெட்டில்னு பேர் வந்தது அதையுமே நான் வந்து ஷேர் பண்றேன். ரொம்ப காம்பேக்டா இருக்கு. இதோட கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இதோட மவுத் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வைடா இருக்கிறதுனால கிளீனிங் அவ்வளோ ஈஸியா இருக்கும். இதுல நிறைய நம்ம வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, இல்ல நீங்க அடிக்கடி வந்து டிராவல் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனாக்கா நீங்க வந்து பேச்சுலரா இருக்கீங்க, ஹாஸ்டல்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டுல என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட முடியுமோ அது எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் மல்டி கெட்டல்ல வந்து நம்ம செய்யலாம். இதோட அப்படியே கம்ப்ளீட்டா நான் வந்து இந்த ஒரு 10 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கறது வந்து வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க, அதில் நான் வந்து என்னெல்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பால் காய்ச்சிக்கலாம், டீ போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கிச்சனுக்கு தேவையான மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் டக்குன்னு வந்து நமக்கு கேஸ் தீர்ந்து போயிடுது அப்படின்னா இந்த ஒரு கெட்டில் வந்து நமக்கு போதும், நிறைய வேலையை பண்ணிடும். பட் ஒன்று ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வாங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு க்ரீன் கலரில் கெட்டில் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான மவுத். ஏன்னா கிளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் கெட்டிலில் இருக்கிற மாதிரி பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து செஞ்சுக்க முடியுது. ஒரு இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து அந்த ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் அந்த ஆன் ஆஃப் பட்டன் பக்கத்துலேயே வந்து ஒரு ப்ளூ லைட் மாதிரி வந்து எரியும். அதை நான் வந்து உங்களுக்கு ரெசிபி பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஒரு ஸ்டீமிங் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இடியாப்பம் செஞ்சுக்கலாம், ராகி சேமியா செஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் மேலே வச்சுட்டு அதை வந்து வேக வச்சுக்கலாம். 2 in 1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே டயத்தில் 2 விஷயத்தை வந்து இந்த கெட்டிலில் நம்ம பண்ண முடியும். 2 லேயராக இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு எக் ட்ரே, ஒரு 6 எக்கு மாதிரி வந்து இதில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு சைடில் ஒரு 2 எக்கு கூட வந்து நம்ம வைக்கலாம். ஒரு கிரில் பேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பவுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது பேக்கிங் ஐட்டம்லாம் செய்யறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்திருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட். இது வந்து நான் அமேசானில் 1700 அந்த மாதிரி வந்து வாங்கினேன். நார்மல் கெட்டிலை விட இது வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து செய்யுது. இன்னொன்று, நம்ம வந்து சில விஷயங்கள் கெட்டிலெல்லாம் பால் காய்ச்சலாம் அப்படின்லாம் சொல்லி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் அதை வந்து கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டில் வாங்குறோம் அப்படின்னா கெட்டில்னாலே தண்ணிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த கெட்டிலில் வந்து எக் வந்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு முட்டை வேக போடுறேன் அப்படின்னாக்கா அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு 6 எக் வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கலாம். வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேலே வந்து பொங்கி வரும். சப்போஸ் தண்ணி வந்து வத்திடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தானாகவே வந்து பவர் ஆஃப் ஆகிடும். என்னோடதுல ஒரு எக் ஆல்ரெடி உடஞ்சிருந்திருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ மாதிரி ஆனது. ஓவர்ஃப்ளோ ஆகல, மேலே வரைக்கும் வந்தது. மற்றபடி எக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா அழகாக வந்திருந்தது. அடுத்தது பால் காய்ச்சிறப்ப நான் இந்த கெட்டில் நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தப்ப பார்த்தேன், பால் பொங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 3 பேருக்கு டீ போடணும் அப்படின்னா ஒரு 3 கிளாஸ், ஒரு 1/2 லிட்டர் முடியாது, ஒரு 350 ml பாலை போட்டு சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது கொதிச்சுக்கிட்டே இருக்குது. பொங்கி எல்லாம் வெளியில் வரல. இதில் 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிம்மு, ஒன்று வந்து ஹை. 2 தான். சிம்மில் வச்சு இந்த மாதிரி காய்ச்சிறப்ப பால் எனக்கு பொங்கலை. ஸோ தாராளமாக டீ போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, அவுட்டோர் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஹோட்டலில் ரெசார்ட்டில் தங்குறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து என்ன தான் இப்போ நம்ம ஒரு பால் பாத்திரத்தில் டீ போடுறோன்னா அது வந்து ஒட்டும், அதை வந்து வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. பட் இதை நான் வந்து கிளீனிங்குமே காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிங்கிள் வைப்லேயே அழகாக வந்து க்ளீன் பண்ணி வந்துடுது. ஏன்னா உள்ள அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஊற்றுற பால் வந்து மினிமம் லெவலாவது இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு டீ போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். அந்த பாட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவல் வரைக்கும் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா தாராளமாக டீ போட்டுக்கலாம். எனக்கு நான் கேஸ் ஸ்டவ்வில் போடுறத விட டீ அந்த டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப சீக்கிரமாக டீயில் வந்து கலர் வந்தது. நம்ம அடுப்புலலாம் ரொம்ப நேரம் வந்து அந்த கொதிக்க விடுவோம்ல, அப்போ தான் கலர் வரும். பட் இதில் போட்ட டீ கொஞ்சம் டேஸ்ட்டாகவுமே இருந்தது. என்ன சீக்கிரமாக குக் ஆகி அந்த கலர் வந்ததுனாலயா என்னன்னு தெரியல. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாற்றிடலாம். நான் இந்த கெட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கெட்டில் வாங்கினதுக்கு ரீசன், இது அதோட மவுத் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால நம்ம கீழே ஊத்துறப்போ அந்த எந்த இடத்துலையுமே ஷார்ப்பான எட்ஜே இல்லை பாருங்க, ஒரு மாதிரி கூறாலாம் இல்லை. அதனால கீழே ஊற்றிடுமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலாக இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. இது வந்து ஓவர்ஃப்ளோ, அதாவது ஓவர்ஃப்ளோ இல்லை, நம்ம கீழே அப்படி கொட்டுறப்ப நகர்ந்து போய் சிந்தலை, கரெக்டாக அந்த ஃபில்டருக்குள்ளேயே விழுந்துருது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி அகலமான பாத்திரத்துலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப வெளியிலலாம் செதறும்ல, அந்த மாதிரி ஆகலை.
போகிறேன். இது ஆக்சுவலாக நீங்கள் இந்த மெத்தட் வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பாப்பாக்கெல்லாம் ஒரு பெரிய இட்லி தட்டு இட்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல நீங்கள், அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய தட்டு இருந்தது அப்படின்னா இதில் இட்லியுமே சூப்பராக ஊற்றலாம். இட்லி வந்து ஊற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா எடுத்தோன்னா அவ்வளோ அழகாக வந்துடுது. நான் இதை மெயினாக வந்து பார்க்குறது, நான் வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி பாப்பாவுக்கு 2 தடவை, ஏன்னா இது குக்கிங் டைம் ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியாக வந்து முடிஞ்சிடுது. இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து இட்லி ஊற்றோன்னா அவ்வளோ பெரிய இட்லி பாத்திரம் வந்து வைக்க தேவை கிடையாது. இது மாதிரி ஒரு 3 தட்டு மட்டும் ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா அவளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து டயட் பண்ணுறப்ப இல்லை நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்ப பெருசாக இட்லி பானையை வச்சு விளக்க வேண்டியதில்லை. இது வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ குட்டி பாப்பாலாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் இட்லி பிளேட் தான் வாங்கணுமானா அந்த மாதிரி கிடையாது. நிறைய குட்டி குட்டி பவுல்ஸில் கூட குட்டி குட்டி டம்ளரில் கூட நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து வெந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் ஃபுல்லும் இருக்குது பாருங்கள் இட்லி. ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்ட். இன்னொன்று ரைஸ் நம்ம வந்து வேக வைக்கிறது. இதுக்கு நான் தண்ணி அளவு வந்து சொல்லிடுறேன். என்னோட குக்கரில் நான் 1 கப் ரைஸ்க்கு 3 கப்பு வந்து தண்ணி வைப்பேன். ஏன்னா என்னோடது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதனால நம்ம அலுமினியம் குக்கரை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அரிசிக்கு அரிசி மாறும். நீங்கள் வந்து எப்போது நீங்கள் அலுமினியம் குக்கரில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 1/2 கப்பு வந்து அதிகமாக ஊற்றிக்கோங்க தண்ணி. அந்த தண்ணி வந்து கம்மியானது அப்படின்னா அது தானாகவே வந்து ஆஃப் ஆயிடுது, அடியெல்லாம் பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. இன்னொன்று வந்து ரொம்ப சீக்கிரமான டயத்தில் வந்து பாயில் ஆயிடுது. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த அரிசி வெந்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஹோலுக்கு நேராக நீங்கள் கையை வச்சு தூக்காதீங்க, அந்த ஆவி வந்து ஹெவியாகவே அடிக்குது. இப்போ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரிசி வச்சுட்டேன். டாப்பில் இந்த மாதிரி உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம். மேலே வந்து சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க பெரிய பெரிய சைஸாக இருக்கிறதுனால நல்ல அவுட்டர் லேயரை கட் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் ஏதாவது மண் இருந்து அது பாட்டமில் வந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சேன். அரிசி வேகிறதுல ஒரு பாதிக்கும் கம்மியான டயத்தில் இது வந்து வெந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். இதுவுமே நம்ம வந்து வெளியில் போகிறோம், நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 304 ஸ்டீலில் தான் இதோட இன்னர் பாடியும் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டீமர் பிளேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நல்லா மேலெல்லாம் ஓவரெல்லாம் பொங்கியெல்லாம் வராது. கீழே வந்து அந்த அரிசி தளத்தலன்னு கொதிக்கிறப்ப அந்த தண்ணியிலேயே இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இதில் நீங்கள் வந்து டயட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து இதில் நீங்கள் சூப்பராக வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். இது என்ன க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் தான் வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்குது. கவுண்டர் டாப்பில் வந்து இடம் அடைக்காது. உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் தீர்ந்துருச்சு அப்படின்னாக்கா நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அரிசி வேக வைக்கிறப்ப மட்டும் அந்த கிளாஸ் லிட்டில் கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் வந்து படியுது. ஸோ இப்போ வந்து நான் சாதத்தை பாருங்கள், அடி பிடிக்கலை, எதுவுமே ஆகலை, நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. நான் குக்கரில் வைக்கணுன்னா கூட ஒரு 15 நிமிஷம் இந்த அரிசியை ஊற போடணும். ஆனால் இன்றைக்கி நான் ஊறவுமே போடலை, ஆனால் நல்லா வெந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அரிசி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். இன்னொன்று, நம்ம ஹாட் வாட்டர் போடுறதுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஜீரா பவுடர் இல்லைனா அஜ்வைன் பவுடர் எதுவாக இருந்தாலும் கிளாஸில் மாற்றிட்டு தண்ணியை மட்டும் தானே கொதிக்க வச்சு ஊற்றிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டேரெக்டாக அதோட வாய் வந்து பெருசாக இருக்கிறதுனால டேரெக்டாக அதுலேயே சீரகத்தை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொதிக்க வச்சு அப்படியே வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு உள்ளெல்லாம் வந்து கரையெல்லாம் பிடிக்கலை. நான் 10 நாளாவே அந்த மாதிரியுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த சின்ன கிளாஸ்க்குள்ளே வந்து விழுந்துடுது, வெளியிலலாம் வந்து போகலை. ஸோ அதனால் நான் இந்த தண்ணி போட்டுக்கிறதுக்கு அதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து அந்த சேமியா, ராகி சேமியா நான் எப்போதும் பண்ணுவேன். அதுக்கு நான் எப்போதுமே பெரிய இட்லி பானை வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பேக்கெட் சேமியாவை இதிலே வச்சு, ஆனால் எனக்கு டவுட் இருந்தது, நம்ம ஓவராக டம்ப் பண்ணுறோமே எப்படி வேகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஃபுல்லுத்துமே அந்த ராகி சேமியாவை என்ன பண்ணணும்னா லைட்டாக சால்ட் போட்ட வாட்டரில் நினச்சி எடுத்து இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இதுக்குமே நான் பெருசாக தான் வைப்பேன். அந்த இட்லி பானை நம்மக்கிட்ட எப்போதும் இன்னும் ரொம்ப சின்ன சைஸ்லலாம் வச்சிருக்க மாட்டோம்ல, பெரிய சைஸில் தான் வச்சுருப்போம். இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்காத ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து செய்யலை. நான் நூடுல்ஸ் வந்து ஆயில் நீங்கள் ஊற்றிட்டு கடுகு போடுறீங்க, அந்த தாளிக்கிறத போட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா அது தானாகவே ஆன் ஆகிடும் இந்த டெம்பரேச்சர் வரப்போ. அதுக்கப்புறமா நீங்கள் நூடுல்ஸ் போட்டு உங்களோட காய்கறியெல்லாம் வதக்கிட்டு அதில் வந்து பண்ணிக்கலாம். இன்னொன்று வெஜிடபிள் ரைஸும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் அதெல்லாம் வந்து பண்ணலாம். ராகி வந்து சூப்பராக வெந்திருந்தது. நான் வந்து இட்லி பானையில் வைக்கிறப்ப கூட என்ன ஆகும்னா மேலே இருக்கிற அந்த தட்டில் மட்டும் லைட்டாக அந்த
அந்த தண்ணி அந்த வேர்வை தண்ணியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி குழப்பாயிடும். பட் இன்றைக்கி வந்து நல்ல புலன்னே இருந்தது. ஸோ இதுவுமே எனக்கு ஒரு டைம் சேவிங், என்னோடய இடத்த வந்து சேவ் பண்ணிடும், கொஞ்சம் க்ளீனிங் வேலையை வந்து மிச்சப்படுத்தும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராடக்ட்டோட லிங்க் வேணாக்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுது அப்படின்னாக்கா வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் 10 நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வந்து ரிவ்யூவே ஷேர் பண்ணுறேன். இப்போ டீ பாத்திரத்தில் லைட்டாக உள்ளே பிடிச்சிருக்கு பாருங்கள், நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதோட பாட்டமில் மட்டும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அந்த பவர் கார்டோட கனெக்ட் ஆகுதுல அந்த இடத்துல மட்டும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். நீங்கள் வெந்நீருக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லியும்லாம் வாஷ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்பவே கையெல்லாம் விட்டு பார்த்தாலாம் ஷாக்கெல்லாம் அடிக்கலை. ஸோ ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. உங்களுக்கு வேணாக்கா செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.